கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல். நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய குரல் வழி. அந்த குரல் வழியை கேட்டு நாம் கடந்து வந்தால் ஆசீர்வாதம். கடந்த நாட்களில் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தூய ஆவியானவர் நமக்கு தருகின்ற வார்த்தையை, தருகின்ற காரியத்தை நாம் சிந்திக்கலாம், அறிந்து வரலாம். அதே இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். அதே இணைச்சட்டத்திலே நம்ம பார்த்தோம் இல்லவா, சில நாட்களில் பார்த்தோம் அந்த ஒன்று. இப்போ 7வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். வாசிப்போம். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உமக்கு முன் முறிக்கும்படி ஆண்டவர் அவர்களை உம்மிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவார். அருமையான வார்த்தை. எதிரிகள் இல்லாமல் போவார்கள். ஓ மை காட் ஜீசஸ், எதிரிகள் இல்லாமல் போவார்கள். நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும் பிரிவுகளே, கருத்த ஏசால் கூட 54:17 சொல்லுவாங்க. இங்க வருத்தம் இருப்பாங்க. உனக்கு பாருங்க, உனக்கு எதிராக எழும் பகைவர்கள். நீங்க இருக்கிற பகுதியில ஒரு சாதாரணமான ஒரு மனிதர், எளிய நிலையில் இருக்கிற ஒரு மனிதர், வருமானம் ஏதும் குடும்பத்தை அப்படி போயிட்டு இருக்கிற மனிதர் உங்களை ஏற்றுக்கிட்டு ஒரு பெரிய ரவுடி வருவான் என்றால் என்ன செய்ய முடியும்? உங்களை ஏற்று பெரிய அரசியல்வாதி வரான் என்றால் என்ன செய்ய முடியும்? இல்லைங்க, உங்களை ஏற்று பெரிய, நீங்க சாதாரண மனிதர், உங்களை ஏற்று ஒரு பெரிய பணக்காரன் வரனா என்ன செய்ய முடியும்? இல்லைங்களா, ஒண்ணு செய்ய விட. ஆனால் ஒவ்வொரு நாளும் இறைவசனத்தை வாசித்து சிந்தித்து அதன்படி கடந்து வருகிற பொழுது நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார். நம்மோடு கூட அந்த வார்த்தை நம்மோடு இருப்பார். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் வருவார்கள். உன்னை பார்த்துட்டு முறியடிக்க முடிய வருவார்கள். ஆண்டவர் உன்னிடம் ஒப்படைப்பார், அவனை ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியை திரும்பி போவார். ஒருவேளை ஒரு ரவுடி வரான்னு வச்சுக்கல, அவங்க நீங்க படத்துல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட மக்கள் இருக்கிறது இல்லை, அவரோட ஒரு அரசியல்வாதி வர்றாங்கனாக்க அவரோட ஒரு 10 பேர் சேர்ந்து வருவாங்க. பெரிய பணக்கார அப்படி அவர் வராங்களோ வந்துருக்கு. இப்படி இருக்கும். நீ சாதாரண ஒரு மனுஷன், எளிய வறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற. ஆனால் அவர் வருவார்கள். அப்படியில பார்ப்பாங்க. பார்த்துட்டு சொல்லி 7 வழியை சொல்லும் போது எனக்கு உள்ளத்தோடு வேலைங்கிட்டு இருக்கு. 7 வழி எப்படி இருக்கு? இந்த இங்க நான் பிடிக்கும் போது 7 வழி இருக்கு. இந்த திசைகளை 8 வழி போட்டிருப்பாங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு போட்டு அதுக்கு வடக்கு நோக்கி போட்டிருப்பாங்க. அந்த ஒரு வழி தான் நீ நிற்கிறீங்க. அவங்க 7 வழியா ஓடி போறாங்க. ஓ மை காட் ஜீசஸ், இவ்வளவு அறிவான வார்த்தை இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில இது அனுபவிக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களை ஈர்த்துக்கிட்டு வரலாம், நீங்க அப்படியே அழுகியும் புளிமாக்கலாம். அப்படி சோர்ந்து போயிருக்கிற வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, என் வசன வார்த்தைகளை, என் திருச்சட்டத்தை படித்து ஏழைத்து அதன்படி நட, அப்போ நான் வருவேன். ஓடிப்போவாக என்று ஆண்டவர் நாளில் நமக்கு தெளிவித்திருக்கிறார். வலிமையான ஒரு பாடமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுப்போம், கடைபிடிப்போம். நமக்கு நம்மளுடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். செல்லும் இடம் எல்லாம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுவார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால்தான் எந்த எதிரியும் வர முடியும். உங்களை உயர்த்துவேன்னு சொல்லுகிறவர் அப்படியா உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை எதிர்த்து அநேகர் வருகிறார்கள்.
எங்கள் உள்ளம் பரிதபித்துக் கொண்டிருக்கின்ற வேலையில் நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தையை நீ சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி கூறுகிறோம். அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்பதை உன் கண்ணெதிரே நீ காண்பாய் என்று சொல்லுகிறேன். நன்றி செலுத்துகிறோம் அம்மா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நாட்கள் நாங்கள் இதை அனுபவிக்காமல் இருந்தோம். இந்த நாளில் இந்த வார்த்தை வழியாக எங்களோடு கூட பேசி, இந்த வாய்ஸ் ஆஃப் காட் வழியாக இந்த வார்த்தையை எங்களோடு கூட பேசி எங்களையும் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி நடக்கிற பொழுது உங்களுடைய அரும்பெரும் காரியங்களை நான் தொட்டு வாழ்ந்த கிருபை செய்திருக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள எதிரிகள் இல்லாமல் போகும்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.